சென்னையில் நடந்த என்எல்சி முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம், 25% போனஸ், அகவிலைப்படி உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வியாழனன்று சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் உள்ள மத்திய தொழிலாளர் துறை அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் என்எல்சி நிர்வாகம், ஏஐடிசியு தொழிற்சங்கம் மற்றும் தொழிலாளர் நலத்துறை துணை கமிஷனர் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜீவா தொழிற்சங்க தலைவர் சேகர், தொழிலாளர் நலத்துறை என்எல்சி நிர்வாகம் செய்யும் எந்த தவறையும் தட்டி கேட்கவில்லை என்றார். தொழிலாளர் நலத்துறை செயல்படாமல் முடங்கி கிடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தொழிலாளர்களை பொறுத்தமட்டில் 25 ஆண்டு காலமாக அவர்கள் சட்ட போராட்டத்தை நடத்தி எல்லா நீதிமன்றங்களிலேயும் வழக்கை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம் தொழிலாளர் விரோத கொள்கையை கடைபிடிக்கிறது. எனவேதான் வேறு வழி இல்லாமல் என்எல்சியிலே அடிக்கடி போராட்டங்கள் நடக்கிறது. எனவே இன்றைக்கு நடைபெறுகிற இந்த பேச்சுவார்த்தையிலாவது முன்னேற்றம் ஏற்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். என்எல்சி நிர்வாகம் இந்த கோரிக்கையை ஏற்க தவறினால் எல்லாவிதமான போராட்டங்களும் நடைபெறும்.